அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற காணொளியில் நம்மால் ஒன்றை காண முடியவில்லை என்பதனாலோ அல்லது அதனை அளக்க முடியவில்லை என்பதனாலோ நாம் அது இருப்பதாக நம்பவே கூடாது என்று பொருள் அல்ல என்பதனை விளக்கியிருந்தோம். அது கரும்பொருள், அதாவது டார்க் மேட்டர் ஆகட்டும் அல்லது நேசமாகட்டும், நம்மால் உடைத்து பார்க்க முடியாத அல்லது டெஸ்ட் டியூபில் போட்டு பரிசோதித்து பார்க்க முடியாத விஷயங்களை நாம் நம்புகின்றோம். இறைவன் இருக்கின்றான் என்றால் அவன்தான் அனைத்து பிரபஞ்சத்தின் படைப்பாளனாக இருக்க வேண்டும். எனவே நாம் அவனை பௌதிகமாக அளக்க முடியும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அவன் உங்களைப் போன்றோ அல்லது உங்கள் வீட்டு பால்காரர் போன்றோ அல்லது உங்கள் ஊரில் உள்ள தபால்காரர் போன்ற பௌதிகமான நபர் கிடையாது. அந்த இறைவனை நம்மால் அளக்க முடியாது என்பதனால் அவனுடைய இருப்பின் அடையாளங்களை அவனுடைய படைப்பில் நாம் பார்க்கவே முடியாது என்று பொருள் அல்ல. இறைவன்தான் அனைத்தையும் உருவாக்கினான் என்றால் அந்த படைப்பில் அவனுடைய நியாயமான வெளிப்படையான அடையாளங்களும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அனுமானித்துக் கொள்ளலாம். உங்களுடைய அம்மாவின் சமையலை அவர் பயன்படுத்துகின்ற ஒரு விசேஷமான வாசனை பொருள், அதாவது ஸ்பைசஸை கொண்டோ அல்லது அவர் விசேஷமாக செய்கின்ற ஒரு உணவை கொண்டோ அல்லது அவர் உபயோகிக்கின்ற சரியான பதத்தை கொண்டோ உங்களால் அறிந்து கொள்ள முடியும். நல்லது, இறைவனும் கூட தன்னுடைய இருப்பின் சில அடையாளங்களை அவனுடைய படைப்பில் வைத்திருக்கின்றான். நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இறைவனுடைய அடையாளங்கள் உங்கள் அம்மாவின் சமையலின் அடையாளங்களை விட போற்றத்தக்கதாகும். முதல் விஷயம், பிக் பேங் என்று சொல்லப்படும் பெருவெடிப்பாகும். அதாவது இருக்கும் அனைத்துமே அடிப்படையில் இல்லாத ஒன்றிலிருந்து தோன்றியதாகும். யோசித்து பாருங்கள், இது இயல்பான ஒன்றே அல்ல. பிக் பேங் தியரி, அதாவது பெருவெடிப்பு கோட்பாடு இவ்வாறு தான் பிரபஞ்சம் உருவானது என்று கூறுகிறது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகள் பிரபஞ்சம் எப்பொழுதுமே இருந்து வருகிறது என்று நம்பினார்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் எங்கிருந்து உருவானது என்பது போன்ற தொல்லையான கேள்விகள் எழுவதை அவர்கள் விரும்பவில்லை. துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய வெள்ளை முடி நண்பருக்கு அவருடைய எதிர்பார்ப்பு பொய்த்து போனது. பிரபஞ்சம் என்றென்றுமே அப்படியே உள்ள ஒரு விஷயம் என்ற அவருடைய கருத்து தவறாகிவிட்டது, முற்றிலும் தவறாகிவிட்டது. மேலும் பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டிருக்கின்றது என்று ஆகிவிட்டது. அது விரிவடைய வேண்டும் என்றால் எங்கிருந்தாவது அது விரிவடைய தொடங்கியிருக்க வேண்டும். இங்கிலாந்தில் உள்ள அனைவருக்கும் இந்த புகழ்பெற்ற பாடல் தெரிந்திருக்கும். Our whole universe was in a hot, dense state that nearly 14 billion years ago expansion started. Now where did that initial Hot, dense state come from? இப்பொழுது அந்த ஆரம்ப வரிகளான ஹாட் டென்ஸ் ஸ்டேட் என்பது எங்கிருந்து வந்தது? ஏதாவது ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமென்றால் அதனை யாராவது ஆரம்பித்திருக்க வேண்டும், சரியா? மதத்தை நம்பக்கூடிய நாம் எப்பொழுதுமே இதற்கு தெளிவான ஒரு பதிலை வைத்திருக்கின்றோம். எப்பொழுதுமே இருக்கின்ற ஒரு நிரந்தரமான ஒன்று இருக்க வேண்டும் என்று நாம் கூறுகிறோம். அந்த ஒன்று நம்முடைய பிரபஞ்சத்தை போன்ற பிரபஞ்சங்களை ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறோம். அந்த பரம்பொருளைத்தான் நாம் இறைவன் என்று அழைக்கின்றோம். We call that eternal entity. Drum roll, please. God. இன்னொரு பக்கம் பார்த்தால் நாத்திகர்கள் வெறும் கையால் முழம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போதுமான அளவிற்கு நீண்ட நேரம் பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டே இருந்தால் இதற்கு பதிலை கண்டுபிடித்து விடலாம் என்று கூறுகிறார்கள். நல்லது, பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டே இருந்தால் அதனை படைத்தது எது என்று தெரிந்துவிடும். அந்த எது இல்லாமல் இருந்தாலும் சரியே, அவர்களுக்கு நாம் குட் லக் சொல்கின்றோம். இரண்டாவது, ஃபைன் டியூனிங் ஆஃப் த யூனிவர்ஸ், அதாவது மெருகேற்றப்பட்டுள்ள நமது பிரபஞ்சம். கோல்டிலாக்ஸ் என்ற சிறுமியின் கதையை கேட்டிருப்பீர்கள். இந்த சிறுமி 3 கரடிகளின் ஒரு வீட்டிற்குள் வரம்பு மீறி நுழைந்து விட்டாள். இந்த கரடிகளுக்கு ஏன் ஒரு வீடு இருக்க வேண்டும்? அந்த வீட்டிற்குள் அந்த சிறுமி ஏன் நுழைய வேண்டும் என்று நமக்கு தெரியாது. எது எப்படி இருப்பினும் கோல்டிலாக் அந்த வீட்டிற்குள் நுழைந்த பொழுது 3 கிண்ணங்களில் கஞ்சி இருப்பதை கண்டாள். முதல் கிண்ணத்தில் இருந்த கஞ்சி மிகவும் சூடாக இருந்தது. இரண்டாவதோ மிகவும் குளிர்ந்து போயிருந்தது. மூன்றாவதோ குடிப்பதற்கு ஏற்ப சரியான சூட்டில் பதத்தில் இருந்தது. நம்முடைய பிரபஞ்சமும் அப்படித்தான் இருக்கிறது. உயிர் வாழ்வதற்கு மிகவும் சரியானதாக ஏற்றதாக இருக்கிறது. பிரபஞ்சத்தின் ஆரம்ப நிலைகளோ அல்லது பிரபஞ்சத்தின் அடிப்படை விதிகளோ சிறிதளவு மாற்றமாக இருந்தாலும் கூட ஒருபோதும் உயிர்கள் தோன்றியிருக்க முடியாது, தொடர்ந்து இருக்கவும் முடியாது. உதாரணத்திற்கு பின்வரும் பட்டியலில் உள்ள விஷயங்கள் எப்படி நமது பிரபஞ்சம் ஒரு சிறு மாற்றத்திற்கு கூட பெருமளவு பாதிப்படையக்கூடியதாக இருக்கிறது என்பதனை காட்டுகின்றது. Too sensitive for even small changes. இந்த பின்வரும் விகிதங்கள், ரேஷியோஸ், ஒரு சிறு அளவு மாறினால் கூட நீங்களும் நானும் இப்பொழுது இருப்பது பௌதிகமாக சாத்தியமற்ற ஒன்றாகிவிடும். பிசிக்கலி இம்பாசிபிள். நமக்கு அது ஒரு பெருந்துயர், டிராஜடி ஆகிவிடும். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி சிந்தித்து சோர்ந்து போகாமல் நாம் நம்மை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இந்த பிரபஞ்சம் ஒரு விபத்திலிருந்து தோன்றுவதற்கான வாய்ப்புகள் என்னதான் உள்ளன? அதன் பொருள் என்னவாக இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் 0 ஆகும். ஆனால் எல்லா மதங்களும் கூறுவது போல இந்த பிரபஞ்சம் உயிர்களை உருவாக்குவதற்கான குறிப்பிட்ட நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் அது நிறைய விஷயங்களை விளக்கிவிடும், இல்லையா? மூன்றாவது விஷயம், துவக்கமும் பரிணாம வளர்ச்சியும். நட்சத்திர புகை மண்டலம் சிறு அணுக்களாக மாறுவது, பின்னர் அவை சிறு மனிதர்களாக மாறுவது. நீங்கள் லெகோ என்ற விளையாட்டை விளையாடி இருக்கிறீர்களா? அப்படி என்றால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன்.
நீங்கள் சிதறிப்போன லெகோக்களின் ஒரு பெட்டியை எடுத்து அதனை நன்றாக குலுக்கினால் பின்னர் அதிலிருந்து ஒரு லெகோ கட்டிடம் உருவாவதற்கும் அல்லது ஒரு லெகோ ஹெலிகாப்டர் உருவாவதற்கும் அல்லது பேசக்கூடிய நடக்கக்கூடிய ஆட்களை காட்டக்கூடிய மேலும் வில்லன்களை ஒழிக்கக்கூடிய ஒரு லெகோ திரைப்படம் உருவாவதற்கான வாய்ப்புகள் என்ன? வாய்ப்பே இல்லை, சரியா? ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரியும், இவற்றை உருவாக்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பினை கொண்ட கட்டுமான தொகுதிகள் நமக்கு தேவைப்படும். அப்பொழுதுதான் அவையெல்லாம் இணைந்து ஒரு உபயோகமான பலன் தரும் ஒன்றினை உருவாக்கும். நாம் அனைவருமே இந்த லெகோவிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த சுய விருப்பமில்லாத லெகோக்கள் எப்படி தாமாகவே ஒன்றிணைந்து உபயோகமான சுவாரஸ்யமான விஷயங்களை உருவாக்குவது நடைமுறையில் சாத்தியமே இல்லை என்பதனை நாம் தெரிந்திருக்கிறோமோ, அவ்வாறே உயிரற்ற ரசாயனங்கள் ஒன்று சேர்ந்து தங்களை சீர்படுத்தி கொண்டு உயிருள்ள அமைப்புகளாக மாறிவிடுவதும் சாத்தியமே இல்லை என்பதையும் நாம் தெரிந்திருக்கின்றோம். மேலும் மிகச் சரியாக இதனைத்தான் நாம் கண்டிருக்கின்றோம். DNA அமிலங்கள் தம்மை சீர்படுத்தி கொண்டு ஒரு செல் புரதத்தை உருவாக்குவது கூட மனிதனின் உள்ளத்திற்கு பிரமிப்பு ஏற்படுத்தும் வகையில் அறவே வாய்ப்பில்லாத ஒன்றாகும். இப்பொழுது இத்தகைய கோடான கோடி புரதங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு அணுவை உருவாக்கி பிறகு அந்த கோடான கோடி உயிரணுக்கள் ஒன்று சேர்ந்து உங்களையும் என்னையும் போன்ற உயிர் வாழும் உயிரினங்களை உருவாக்குவது எப்படிப்பட்ட விஷயம் என்பதனை சற்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது இந்த உயிரினங்கள் எல்லாம் ஒரு தற்செயலான செயல்முறைகளில் இருந்து உருவானது என்று நீங்கள் உண்மையாகவே நேர்மையாகவே நம்பினால் பிறகு நீங்கள் அந்த லெகோ பெட்டியின் பக்கம் உங்கள் கவனத்தை திருப்ப வேண்டும். இந்த விஷயங்கள் தற்செயலான நிகழ்வாக நடக்கவே முடியாது. அப்படி அது நடக்கவே முடியாது என்றால் பிறகு ஒரு வடிவமைப்பின் மூலமே அவை தோன்ற வேண்டும். பிறகு அதற்கு ஒரு வடிவமைப்பாளர் கண்டிப்பாக தேவைப்படுவார், டிசைனர் கண்டிப்பாக தேவைப்படுவார். ஆக நாம் இங்கு பேசிய 3 விஷயங்களை சிந்தித்து பார்த்தால் நவீன அறிவியல் இறைவன் இருப்பதை ஆதரிப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். எனவே இனி ஏதேனும் ஒரு நாத்திகர் உங்களிடம் வந்து இறைவன் மீதான நம்பிக்கை ஆதாரங்கள் அடிப்படையிலான ஒன்றல்ல என்று கூறினால் இந்த 3 விஷயங்களின் பக்கம் அவரது கவனத்தை திருப்புங்கள் அல்லது இந்த வீடியோவை அவருக்கு அனுப்புங்கள். அது எளிதான வேலையாகும். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.